தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பும் தற்போது வரை தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், விஜய் முதல்வர் ஆவாரா அல்லது ஆளுநர் ஆட்சி அமையப் போகிறதா என்பதற்கு தற்போது வரை விடை இல்லை. ஆனால் திமுக செய்த தில்லுமுள்ளு தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. விஜய் தனிப்பெரும்பான்மை பெறாத நிலையில் ஒவ்வொரு கட்சி அலுவலகத்திற்கும் நேரில் சென்று ஆதரவு திரட்ட அழைந்து கொண்டிருக்கிறது தாவேக. இந்த சூழலை சரியாக பயன்படுத்திக் கொண்ட திமுக தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளை விஜய்க்கு ஆதரவு கொடுக்க செய்திருப்பதுடன் அவர்களை விஜயின் ஆட்சியில் பங்கெடுக்க கூடாது என நிபந்தனையும் போட்டிருக்கிறதா. இதற்கு முக்கிய காரணம் விஜய் திமுகவிற்கு எதிராக எந்த அதிரடி நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலையை உண்டாக்கி இருக்கிறது. திமுகவின் ஊழல் மீது விஜய் நடவடிக்கை எடுத்தால் பாஜக மீது பழியை போட்டு அதை காரணமாக வைத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து விஜய் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என திமுக செக் வைத்திருக்கிறதா. இவ்வாறு திமுக தாவேக ஆட்சி அமைய குரல் கொடுப்பது எல்லாம் இரண்டு முக்கிய விஷயத்திற்கு தான். ஒன்று, எந்த கட்சியும் ஆட்சி செய்ய பெரும்பான்மை இல்லை என்றால் தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்படும். அப்படி அமலானால் திமுகவின் மொத்த ஊழலும் வெளிவருவதுடன் பல முன்னாள் அமைச்சர்கள் சிறை செல்ல நேரிடும். அதோடு முதல்வராக இருந்த ஸ்டாலின் வரை கைதாக வாய்ப்பு அதிகரித்திருக்கும். இந்த சூழலில்தான் ஆளுநர் ஆட்சியை தவிர்க்கணும், அதே நேரத்தில் விஜயை செயல்பட விடாமல் மக்கள் மத்தியில் பிம்பத்தை சிதைக்க வேண்டும் போன்ற திட்டத்தை திமுக வைத்திருந்த நிலையில் திமுகவின் திட்டத்தை அறிந்து கொண்ட ஆளுநர் தரப்பு சரியான எண்ணிக்கையில் வரும்படி தொடர்ந்து விஜய்க்கு அறிவுறுத்தல் கொடுப்பதுடன் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. விஜய் ஆட்சி அமைந்தாலும் இது மக்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக அமைய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.